நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேனியில் பிரச்சார கூட்டங்களை முடித்துவிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தி செங்கோட்டையன் அவர்களை அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவித்திருக்கிறார். அதுபோக இன்னும் 7 பேரையும் விடுவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்வது என்னவென்றால், என்னை பேசினால் இதுதான் கெதி என்று அச்சுறுத்துகிற வகையில் எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் என்று தமிழ்நாடு முழுவதுமாக நிர்வாகி வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். எடப்பாடி பழனிசாமி இந்த ஹிட்லர் போக்கு, நான் தான் அதிகாரம், என்னை தவிர யாரும் இல்லை என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இடத்தில் நான் இருக்கிறேன், எம்ஜிஆர் இடத்தில் இருக்கிறேன் என்ற ஒரு தோரணையில் அவர் செய்கிறார். ஒரு தோல்வி அடைந்து மறு வெற்றி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்றான். தொடர் தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி 10 தோல்விகளை அடைந்துவிட்டு நான் கிங் மேக்கராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் செய்வது வேதனைக்குரியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக இருந்ததில்லை. நீங்கள் ஒன்றாக இணையுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு சிக்கலை கொடுப்பேன் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறதா? நீங்கள் ஒன்றாக இணையாமல் இருக்க வேண்டும், இணைய முற்பட்டால் உங்களுக்கு சிக்கலை தருகிறேன் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறதா? அவன் என்ன நம்மை பார்த்து சேர்த்து வைப்பது, நாம் சேர்ந்து விடுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தி அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் எல்லோரையும் இணைத்திருக்க வேண்டுமே. எடப்பாடி பழனிசாமி, அந்த பழனிசாமி என்ற ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது யார்? அதிமுக என்ற கட்சியை வைத்துதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது. அது ஒரு காலமும் சாத்தியமில்லை என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணுங்கிறது மாதிரி ஒரு திராவிட கட்சியை வீழ்த்தியாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு துணை போகிற வகையில்தான் என் பதவி, என் சொத்து, என் மைத்துனன், என் மகன், இது காப்பாற்றப்பட்டால் போதும் என்ற தோரணையில் எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து டெல்லிக்கு ஓடியிருக்கார். செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு செங்கோட்டையன் தான் பொதுச் செயலாளர், செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஒரு நிலையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்த போகிறது என்பதை அறிந்து இவருக்கு இருக்கிற ஸ்பையை வச்சு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு கார் விட்டு காரு, மாடி விட்டு மாடி ராஜேந்திர பாலாஜி ஓடினது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் போகிறார். பின்னர் போயிட்டு வந்து தான் அதிமுக பாஜக கூட்டணி என்று அறிவிக்கிறார். 2024 கிடையாது, 2026 கிடையாது, எப்போதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு போனதுக்கான காரணம், இவர் ஜெயிலுக்கு போக போகிறார். கொடநாடு கொலை, கொள்ளை மற்றும் சொத்து குவிப்பு மற்றும் சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்தது, டாஸ்மார்க் ஊழல், இதிலெல்லாம் சுகாதாரத்துறை ஊழல், இதில் எல்லாத்தையும் சேர்த்து இவரோடு சேர்ந்து 5 அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பாஜக வெளியிடுது. ஆஹா, நம்ம ஜெயிலுக்கு போய் கழிதிங்கிறத விட பேசாமல் அவங்களுக்கு அதிகாரத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்துட்டு நம்ம அடிமையாக இருந்துருவோம், செங்கோட்டையன் பொதுச்செயலாளராக வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவர் போய் சரண்டர் ஆகிட்டார். ஒரு இனத்துக்குள்ளே, சொந்த இனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செங்கோட்டையனையே அவர் விடுறதுக்கு மனசு இல்லைன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு வக்கிரப்புத்து இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம், என்னங்க நீ அதிமுகவை இந்த அளவுக்கு கடுமையாக தாக்கி பேசுகிறீங்க? கடுமையெல்லாம் தாக்கி பேசலை. பாரதிய ஜனதா கட்சிக்காரன் சொல்கிறான், நீங்கள் பார்த்து ஒன்றா அவங்க, அவன் என்னத்தை ஒன்றா சொல்கிறது, நாம் ஒன்றா சேரணுமா இல்லையா? அவன் பார்த்து ஆரிய பாப்பார கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகெலும்பை ஒடித்து தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகாரத்தில் வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த பாஜக சொல்லித்தான் அந்த வேலையை நம்ம செய்யணும்னா அப்படி ஒரு வேலை நமக்கு தேவையில்லை. சின்னம்மா, நீங்கள் தான் பொதுச்செயலாளர், என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஆயத்துக்குங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. எப்பயே சொல்லியிருக்கணும், இனிமேல் சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. தமிழ்நாட்டில் இனி முதலமைச்சர் வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி பிரச்சார களத்திலோ அல்லது தென் மாவட்டத்திலோ வட மாவட்டத்திலோ எந்த இடத்துல போனாலும் நீங்கள் ஒரு தொகுதிக்கு எப்படி பணம் கொடுத்து எப்படி என்னென்ன வேலை பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு திருச்சியில் ஒரு தொகுதி இருக்குன்னா அங்கே ஒரு அமைச்சரை கூப்பிட்டு தங்கமணிகிட்ட சொல்லி ஒரு 20 லட்சம், வேலுமணிகிட்ட சொல்லி ஒரு 70 லட்சம், எப்படியாவது சொல்லி மீதி மாவட்ட செயலாளர் வசூல் ஏதோ நடக்குது. ஆனால் ஒரு தொகுதிக்கு நீங்கள் 50 லட்சம் செலவு பண்ணுறீங்க, 234 தொகுதிக்கும் கணக்கு போட்டால் எங்கேயே போகுது. அந்த பணத்தை நீங்கள் தொண்டனுக்கு கொடுக்கலாம்.
தொண்டன் உங்களால் அடைந்த பலன் என்ன? இன்றைக்கும் ரெட்டலை சின்னன்னு உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்க பல பேர். ஆனால் பல தொண்டர்கள் ஏண்டா எவனோ சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஏண்டா அது பண்ணணுன்ட்டு பேசாமல் அவங்கவுங்க பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமியை நம்பி இனி அதிமுக பயணிக்க வாய்ப்பில்லை என்று தொண்டர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால தான் காசு கொடுத்து சென்னையிலேருந்து வண்டியில் போட்டு கூட்டியாந்து எடப்பாடி வாழ்கன்னு கோஷம் போடுறதுக்கும், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 500 பேர் ரெடி பண்ணி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு 500 பேரை ரெடி பண்ணி எடப்பாடி பழனிசாமியோட மகன் புரட்சி தமிழர் வாழ்க என்று கோஷம் போடுவதற்கு கோயம்புத்தூர்லேருந்து 500 பேர், இந்த 500 பேர் தமிழ்நாடு முழுவதுமாக போகிறாங்களாம். அந்த புரட்சி தமிழர் வாழ்கன்னு கோஷம் போடுற குரூப்பு பார்த்திங்கன்னா ஒரே குரூப்பாக தான் இருக்கும். ஆக எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் கற்றறிந்த அரசியல் இருந்தாலும் கூட தான் மட்டுமே தான் இருக்க வேண்டும், தன்னை தவிர இரண்டாம் கட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்தவங்க யாரும் இப்போ இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தோரணையில் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பிக்கள் யாரும் இப்போ கட்சிக்குள்ளே பொறுப்பில் இருக்கக்கூடாது. 2026க்கு பிறகு இவங்களை தான் காலி பண்ணிடணுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய மகன் மிதுனும் போடக்கூடிய மிகப்பெரிய திட்டம். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன வர்றாரு, செங்கோட்டையனை கட்சி பொறுப்புலேருந்து விடுவிக்கிறார். அவராக போகக்கூடாது அப்படின்னு இவர் நினச்சார். அப்போ பொறுப்புலேருந்து மட்டும் தற்சமயமாக விடுவித்திருக்கிறார். கட்சியிலேருந்து அவராக போகட்டும், அது நமக்கு கெட்ட பேர் வந்துடாது அப்படின்ட்டு. எது எப்படி பார்த்தாலும் அம்மையார் சசிகலா அவர்கள் தந்திரமாக உள்ளிருந்து வேலை செய்து பல வியூகங்களை அமைத்தாலும் கூட செங்கோட்டையன் அந்த வியூகங்களுக்கு ஏற்புடையதாக விரைவிலேயே அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்திப்பார். செல்லூர் ராஜு சொல்லிட்டாராம், எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டாருங்க, 2026 நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாது, இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன்ட்ட பர்சனலாக சொல்லிட்டாராம். அண்ணன் நீங்கள் போய் சின்னம்மாவை பாருங்கள், அடுத்தடுத்து நாங்கள் வந்துடுறோம். என்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டுறாரு, துண்டால் அடிக்கிறாரு, காரில் ஏற வேணாங்கிறாரு, பல சதி வேலைகளை செய்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாட்ஸ்அப் காலில் போயிட்டு செங்கோட்டையன்ட்ட கடுமையாக கதறி இருக்கார். அண்ணன் இங்கே எங்களில் ஒத்துமல்ல, முக்குளத்தூரில் ஒற்றுமல்ல, இன்னும் சொல்ல போனால் நாங்களே சின்னம்மாவுக்கு ஒத்துமையாக இருந்திருக்கணும், செய்த பாவமும் செய்த வனையும் பின்னால் பிடரில் அடிக்கும் என்பது போல செல்லூர் ராஜு கதறி துடிக்கிறார். எப்படி செங்கோட்டையன் அவர்கள் கட்சி பொறுப்புலேருந்து விடுவிக்கப்படுகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 3000 பேர் கட்சியிலேருந்து நாங்கள் விலகுறோன்னு சொல்லி அந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் கடிதம் எழுதுகிறாங்க. செங்கோட்டையன் அவர்களை கட்சி பொறுப்புலேருந்து விடுவித்ததற்காக நாங்கள் இனி இந்த கட்சியில் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்புகிறாங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கிளைச்சாளர்கள் அதுபோல் எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர்செல்வத்துக்கும் கடிதம் எழுதினார்கள் இல்லையே? அப்போ கவுண்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை முக்குளத்தூருக்கு இல்லாமல் போனது மிகவும் வேதனையாக உள்ளது. எந்த ஒரு சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கணும். தமிழ்நாட்டில் முத்திரையர் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்குது, வன்னியர் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்குது, அன்புமணி ராமதாசன் தான் பிரிஞ்சிருக்காங்களே ஒழிய அந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருக்குது. அதனால் அம்மையார் சசிகலா அவர்கள் நீக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்த செங்கோட்டையன் இப்பொழுது தனக்கு என்றவுடன் உள்ளுக்குள்ளே வருத்தத்தை வைத்து கொண்டு மகிழ்ச்சி என்கிறார். அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பொழுது எப்படி நீக்கப்படலாம், அப்படி நீக்கக்கூடாது என்று அவர்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா சம்பாதிக்கிற காலம், இன்னும் சொல்லப்போனால் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க செங்கோட்டையனுக்கு. அதுக்கு முன்னாடி அவர் சட்டமன்ற உறுப்பினர் தான். ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அமைச்சர் பதவியை கல்வித்துறை அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனது அம்மையார் சசிகலா அவர்கள். பல கட்டங்களில் அரசியலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் சில கட்டங்களில் ஓரம் கட்டப்பட்டாலும் முக்கியத்துவம் கொடுத்தது அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக ஜெயலலிதா அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வைத்தது. ஆகையினால் அம்மையார் சசிகலா அவர்கள் செங்கோட்டையனை முதலமைச்சராக்கி விட்டு போயிருக்கலாமே, மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமே என்று மிகப்பெரிய மனதளவில் வருத்தப்பட்டிருக்கலாம். அந்த வருத்தத்திற்கு மருந்து போடுகிற வகையில் அம்மையார் சசிகலா செங்கோட்டையன் சந்திப்பு விரைவிலே நடக்கும். பின்னாலேயே யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே என்பது போல கண்டிப்பாக செல்லூர் ராஜு அவர்கள் விரைவிலேயே போவார். செல்லூர் ராஜு அவர்களும் நீக்கப்படுவார், பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார். ஏனென்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்களிடம் மாதத்தில் ஒரு 10 நாளாவது பேசுவாராம். செங்கோட்டையன்ட்ட வாரத்தில் 3 நாள் பேசுவாராம். வாட்ஸ்அப் காலில் லேண்ட்லைனில் போய் பேசுவாராம். அப்போ செல்லூர் ராஜை குறி வைத்து விட்டார்கள். அவர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார், விடுவிக்கப்படுவார்
அப்போ செல்லூர் ராஜும் செங்கோட்டையனும் இணைந்து போய் அம்மையார் சசிகலா அவர்களை பார்ப்பார்களா, அல்லது செங்கோட்டையன் போய் இப்போ சந்தித்த பிறகு பின்னால் வந்து செல்லூர் ராஜு பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 இந்த இப்போ செப்டம்பர் வந்துருச்சு. இனிமேலாம் அவங்க போய் கட்சி இனிமேல் ஒன்றா சேர்ந்து இனிமேல் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. அதிமுகவை சார்ந்தவர்கள் வேண்டுமானால் மனதளவில் என் மேலெல்லாம் கோவப்படலாம், என்ன அப்படி செய்யப்படும், வாய்ப்பில்லை. இனிமேல் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்பதற்கு வாய்ப்பில்லை. திமுக கொஞ்சம் நல்ல பேரை ஏற்படுத்திக்கணும். பல கிராமங்களில் கஞ்சா புழங்கிட்டு இருக்கு. நான் இருக்கிற வெங்கங்குடி பகுதியில் கஞ்சா புழங்கிட்டு இருக்கு. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கருத்து கொண்டு மக்களுக்கான சேவை பணிகளை செய்ய வேண்டும். அதுபோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியில் ஒரு ஹிட்லர் போல, ஒரு கிங் மேக்கர் போல தன்னை நினைத்து கொண்டு இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு இன்ஜின் பெட்டி மட்டும் போயிட்டு இருக்கு. இப்போ ட்ரெயின் பெட்டி 1000 பெட்டி இருக்குங்க, எல்லா பெட்டியும் கழட்டி விட்டு இன்ஜின் பெட்டியில் மட்டும் ஒரு 10 பேர் உட்காந்துக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட. கடைசியில் ஒரு நாள் அந்த இன்ஜின் பெட்டியும் கவிழ்ந்து போகும். இன்ஜின் பெட்டியும் கவிழ்ந்து போன பிறகு அதிமுக சுத்தமாக காலியாயிரும். 2026க்கு பிறகுதான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி நிலை ஏற்படும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே செய்தி போட்டுட்டேன். அம்மா, சின்னம்மா, ஹலோ சின்னம்மா நான் செங்கோட்டையன் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு செய்தி நான் போட்டேன். ஹலோ சின்னம்மா நான் வேலுமணி பேசுகிறேன் அப்படின்னு ஒரு செய்தி போட்டேன். 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அம்மையார் சசிகலாவுடன் பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றளவும் எடப்பாடி பழனிசாமியால் நிம்மதியாக அரசியல் பண்ணவே முடியாது, அதற்கான வாய்ப்புகளே இல்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியும், நிழல் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுனும் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டிகளை செய்து கொண்டு இந்த அதிமுகவில் அழிவு பாதைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். என்னென்ன அட்டூழியங்கள் நடக்க வேண்டுமோ எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா செய்திகளையும் நம்ம வெளியிட்டு விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இனியாவது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதுமாக இன்னும் பிரச்சாரத்துக்கெல்லாம் போகிற எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு தெரிவிங்க. எதிர்ப்புனா என்ன எதிர்ப்பு? எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும். ஒன்றாக இணைந்தால் மட்டுமே தான் வெற்றி சாத்தியம். எதிர்க்கட்சியாவது வர முடியும், இல்லைன்னா அது கூட வாய்ப்பு இல்லை. எதிர்க்கட்சியெல்லாம் இந்த தடவை அதிமுக வராமல் போணுச்சுன்னா அடுத்து அதிமுகங்கிற கட்சியே இருக்காது. எல்லாத்துக்குமே வயோதிக காலமாகி போச்சு. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் 2026 ஒரு எதிர்க்கட்சியாவது வரணும்னு தான் நம்ம இறைவனை வேண்டிக்கிறோம். டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் நான் கூட்டணிக்குள் வருகிறேன் என்ற ஒரு நிலையை உறுதிப்படுத்தி விட்டார். அப்படி முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு அவர் போவாரேயானால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனால் தினகரன் கொண்ட கொள்கையில், கொடுத்த வாக்குறுதியில் உறுதியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அவர் விஜயுடன் கூட்டணிக்கு போவதுதான் சாத்தியம். விஜயோடு டிடிவி தினகரன் கூட்டணி வைக்கிற பொழுது நிச்சயமாக அவர்கள் எதிர்க்கட்சியாக வந்தால் கூட ஆச்சரியப்படுவது கொண்டமில்லை. அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறது அனைவரையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்குங்கள். இல்லை என்றால் அதிமுக இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும். நீதி கட்சி என்ற ஒரு கட்சி இருந்ததல்லவா என்று நாம் பேசிக்கொண்டோம். காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி ஆட்சி செய்தல்லவா என்று நாம் பேசிக்கொண்டோம். அதுபோல் அதிமுக என்ற ஒரு கட்சி இருந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அம்மையார் சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கொடுத்தார். இப்படி ஒரு கட்சி இருந்துச்சுங்கன்னு ஒரு நினைவு சின்னமாக பேசக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அப்படி போகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த செய்தி வெளியிடக்கூடும். நன்றி, வணக்கம்.